श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायत पत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 6வது அத்தியாயம் தியான யோகத்தில் 28வது ஸ்லோகம். யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷः சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகமஸ்னுதே. யுஞ்சன்னேவம் சதாத்மானம் யோகி விகத கல்மஷः சுகேன பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்யந்தம் சுகமஸ்னுதே. இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார்? யுஞ்சன்னேவம், அதாவது சென்ற ஸ்லோகத்தில் ஒன்று சொன்னார், யோகி உத்தமம் சாந்தம் உபைதி, அந்த யோகியை உத்தமமான ஆனந்தம் வந்து அடைகிறது அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஏவம், அதுபோலவே இவ்வாறு சதா எப்பொழுதும் ஆத்மானம் தன்னை ஒருமுகப்படுத்தி, தன்னை என்றால் என்ன? தன் மனதை வெளி விவகாரங்களில் சென்றுபடி போயிட்டு வருமே அந்த மனதை ஒருமுகப்படுத்தி விகத கல்மஷா, விகத கல்மஷம் என்று சொன்னால் அழுக்கு, அகல்மஷம் சொன்னால் அழுக்கு தேய்ந்தது, விகத கல்மஷம் சொன்னால் கல்மஷங்கள் கரைந்து எப்படி இருக்கும்? பளபளப்பாக ஒளி பொருந்தியதாக இருக்கக்கூடிய அந்த மனம் இருக்குது யோகி. அந்த மனம் ஒளி பொருந்திய மனதை கொண்ட அந்த யோகியானவன் சுகேன எளிதில், அதாவது சுகன்னு சொன்னால் அந்த போகக்கூடிய வழியில் எளிமையாகவே பிரம்ம சம்ஸ்பர்சம், பிரம்மத்துடன் பிரம்மத்தை நாம் அனுபவிக்க இயலும். பிரம்மம் ஆத்மாவின் அந்தர்யாமியாக பரபிரம்மத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள இயலும் என்கின்ற அந்த எண்ணம், அந்த மனம், அந்த அத்தகைய ஆனந்தம் எல்லையில்லாதது. அந்த எல்லையில்லாத ஆனந்தத்தை அவனால் அனுபவிக்க இயலும். அதாவது சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன மாதிரியே தான் பிரம்ம சம்ஸ்பர்சம் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பரபிரம்மத்தை ஸ்பர்சித்து உணர்ந்து கொள்ள இயலும் அப்படின்னு. இங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல முடியும். இந்த 28வது ஸ்லோகத்துக்கு சாதாரண ஒரு விஷயம். இப்போ சமீப காலத்தில் ஒரு 50 வருஷம், ஒரு 50 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும். அப்போது நிறைய இசையில் பெரிய அளவில் கிளாசிக்கல் மியூசிக்கு வாசிக்கிறவாளுக்கு ஷெனாய் அப்படின்னு இருக்கு இல்லையா? அந்த ஷெனாய் வாத்தியத்தை வாசிக்கிறவாளுக்கு ரொம்ப, அதில் வடநாட்டில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நன்னா வாசிப்பா. அது ரொம்ப, நம்ம ஊரில் நாதஸ்வரத்துக்கு என்ன மரியாதையோ அதுபோல் அங்கேயும் வடநாட்டில் அந்த காசி நகரத்துலலாம் அந்த ஷெனாய்க்கு ரொம்ப முக்கியமானது. அவளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை வாசிப்பா. அந்த ஷெனாய் வாசிக்கும் பொழுது ஒரு சில சமயத்தில் அந்த பெரிய பெரிய வித்வான்கள்லாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போனோன்னா, இப்போ போல் முன்னாடியெல்லாம் என்ன இப்போ போல் ஏரோப்ளேனில் போக மாட்டா. அப்போல்லாம் இந்த ஊர்லேருந்து அந்த ஊருக்கு தான் என்ன பண்ணணும், ட்ரெயினில் தான் போவாள். சில சமயம் கூட்ஸு அப்போது முன்னாடியெல்லாம் சாதாரண பேசஞ்சர் ட்ரெயினில் கூட்ஸும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்கோம். அப்புறம் அதாவது பொருள்களும் சேர்ந்து போகும். அது மாதிரி போச்சே ஒரு சமயத்தில் ஒரு சாதாரண இடத்துல ரயில் நிற்கிறதுனா அங்கே ஏதோ டிராஃபிக்கு இன்னொரு குறுக்க போகிற ஒரு கூட்ஸ் போன பிறகு தான் இந்த பேசஞ்சர் ட்ரெயின், இந்த சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின் ஏதோ ஒன்று அது போகணும்னு சொன்னால், அந்த கூட்ஸ் வண்டியிலேருந்து ஒரு பையன் வந்து ஃப்ளூட்டை வச்சுட்டு ஒன்று வாசித்து தான், ஏதோ அந்த காட்டில் போகிற பசங்க தான் அதில் ஏறிக்கிறது. சில பசங்க அதில் வண்டி நிற்கும்போது ஏறினுட்டா அது இன்னொரு 2 ஸ்டேஷன் போய் இறங்குன்னு வைங்கோ, அங்கே இறங்கிக்கலாம், சின்ன பசங்க தானே. அதுபோல் அப்படி இறங்கச்சே ஒரு பையன் வந்து இந்த பெரிய வித்வான்கள்லாம் இருக்கிறாங்க பொட்டியிலே வந்துட்டு அது பாட்டுக்கு உட்காந்து ஃப்ளூட்டில் சில ராகங்கள்லாம் வாசிக்கிறது. இவாளுக்கு கேட்டவாளுக்கு ரொம்ப அதிசயமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வாசி அப்படின்னு சொல்லி, அதுபோல் இன்னும் கொஞ்சம் வாசிக்க மாட்டானா இந்த பையன் வாசிக்குமா அப்படின்னு அது வாசித்த உடனே கேட்டாச்சு. அது என்ன ராகம் அப்படின்னு கண்டுபிடிக்கலன்னா அந்த பையன் சின்ன பையன், ஒரு இடுப்பில் மாடு மேய்க்கிற பையன் போல் இருக்குது. அது இடுப்பில் அந்த ஃப்ளூட்டை வச்சுட்டு அது வாசிக்கிறது அந்த புல்லாங்குழலில் சொன்னால், அந்த ராகத்துக்கு அவர் கேட்டவர் என்ன பண்ணாரா, அதுக்கு கண்ணையா
அதாவது கிருஷ்ணர் அப்படின்னு பேர் வச்சு அவள்லாம் கானான்னு தானே கூப்பிட்றா, கனையா அப்படின்னு கூப்பிட்டானா அந்த கனையானே ராகம் வச்சு அந்த ராகத்துக்கு அது அடுத்த நாள் கச்சேரியாவுக்கு தானே போகிறா. அந்த கச்சேரியில் அதே ராகத்தை ரொம்ப பெரிய அறிவாளியாக இருந்தால் காதில் கேட்ட ராகத்தை மறுபடியும் நம்மளால் அது போல் என்ன பண்ண முடியும், விவரித்து விஸ்தாரமாக பாட இயலும். அதனால் அவர் என்ன பண்ணாரா, அது அந்த ராகத்தை அதில் பாடினாலாம். ரொம்ப வாசித்த உடனே எல்லாரும் மகிழ்ந்து கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது எப்போ ரொம்ப எல்லாருக்கும் எங்களுக்கு சொல்லுங்கோ அதுபோல் சொன்னோடனே இந்த ராகத்துக்கு என்ன பேருன்னு கேட்டால் கனையா, கிருஷ்ணர் அப்படின்னு பேர் வச்சு சொன்னாரா. அவளாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம். அப்பா சொன்னாராம், நேத்திக்கு நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பையன் இந்த ராகத்தை எனக்கு வாஸ்து காமிச்சா அந்த ட்ரெயின் கொஞ்ச நாள் எங்கே நின்றுன்னு இருந்தது இல்லையா, அந்த நேரத்தில் வாஸ்து காமிச்சா போல அப்படின்னு சொன்னாராம். அவளுக்கு எல்லாருக்குமே ஆனந்த பாஷ்பம் பெருகித்தான். ஏன்னு கேட்டால் பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்கிறோமே, அதுபோல் அதை பெருமாளே கிட்டக்க வாசித்திருக்கார். இன்றைக்கி இதை வாசிக்கணும்னு அவள்லாம் புரிஞ்சுட்டா. அது வாசித்தவனை பற்றி இவளுக்கு புரிஞ்சிக்க முடியாது, வாசித்தவரை அதை திருப்பி வாசித்தவரை தெரிஞ்சுடுத்து. இதுபோல் என்ன பண்ணாராம், அது அவள் ஊரில் காசியில் அந்த மாதிரி வாசிக்கும் பொழுது அங்கே அவளுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்துருப்பாளாம். கோவில்லையே பெருமாளுக்கு வாசிக்கிறதுக்கு, காசி விஸ்வநாதருக்கு வாசிக்கிறதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ரூம், அங்கே உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். சாயங்காலம் பெருமாள் இது வரும்போது அந்த அந்தி காலத்து பூஜை சாயரக்ஷை அந்த டைமிலெல்லாம் வாசிக்கணுன்றதுக்காக வேண்டி அப்படி மணிக்கணக்காக அங்கே வாசித்துன்னு இருந்தால் அந்த வேறு ஒன்றும் காரியம் இல்லை. சாட்டாச்சி அவள்லாம் நேரத்தை உபயோகமாக செலவாக்குறவா அப்படின்னா அங்கே வாசித்து பழகின்னு இருக்கும் பொழுது பக்கத்தில் ஒரு பையன் உட்காண்டிருந்தா எப்படி இருக்குமோ அதுபோல் இருக்குமா. பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுபோல் சில நேரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப நன்னா இருந்தால் நம்ம பசங்கள்லாம் நம்ம மேலே கட்டிக்கும். அடியனுக்கு அந்த ஒரு இதெல்லாம் உண்டு. பாடிகிட்டே இருக்கும்போதோ ஸ்லோகம் சொல்லும்போதோ குட்டி குழந்தைகள் நம்மாத்தில் இருந்தால் மேலே அப்படியே சாஞ்சிக்கும். அதுபோல் அந்த ஒரு ரூமில் தனியாக உக்காண்டு நம்ம வாசித்துன்னு இருக்கும்பொழுது ஒரு பையன் மேலே அடிக்கிற மாதிரியும் ஒரு பையன் கழுத்து மேலே சாஞ்சிக்கிற மாதிரியும் சில சமயத்தில் நம்ம முதுகு மேலேயே சாஞ்சிக்கிட்டு இருக்கா மாதிரியும் ஒரு உணர்வுகள் ஏற்படுமா. அதை ஒரு மாமா ஒருத்தர் சொல்லி கொடுத்தார். அந்த மாமாவோட மருமன் அவருடைய சகோதரியோட மகன் அதை வாசித்துன்னு இருக்கும்போது, மாமா இது போல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்தது, நேற்றுக்கு என்னை வாசிக்க சொன்னாங்க இல்லையா, ராத்திரி 10 மணிக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன், பின்னாடி ஒருத்தர் மேலே சாஞ்சிக்கிற மாதிரி இருந்து திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பையன் மாமா அப்படின்னா. அப்போ அந்த மாமா சொன்னாராம், அந்த பையனோட வாசித்து பழகின்ற மாமா சொன்னாராம், இதெல்லாம் இனிமேல் எங்கிட்ட கூட சொல்லாத, நீ வாசிக்கிறது நன்னா இருக்குதுன்னு தான் இது சுவாமி அதை அனுபவிக்கிறார், நீ இது எங்கிட்ட சொல்லாதே அப்படின்னு சொன்னாராம். அப்போ இது என்னாச்சு, பிரம்ம சம்ஸ்பர்சம் பிரம்மத்துடன் ஒண்டியதால் ஏற்படும் எல்லையில்லாத ஆனந்தம். அந்த எல்லையில்லாத ஆனந்தம் எப்படின்னா, அந்த இசைக்கு சுவாமி வயப்படுவர், இசைக்கு சுவாமி கட்டுப்படுவர். அந்த இசை அவருக்கு ரொம்ப இருக்கும், அதாவது அதில் ஈடுபாடு இருக்கும்ன்ற அந்த வார்த்தைக்கு முக்கியமான விஷயம். அந்த பிரம்ம சம்ஸ்பர்சம் பிரம்மத்துடன் தன்னால் என்ன உணர்ந்து அனுபவிக்க இயலும் என்கின்ற அந்த எண்ணம் இருக்கிறதே, அது காணாதது ஒன்றை தேடுவது போல் இல்லை. உள்ளுக்குள்ளே இருக்கிறத நம்ம தேடுறோம், உள்ளுக்குள்ளே இருக்கிறத நம்ம தேடுறோம். என்ன சொன்னால், இசை அதுக்கு சரியான வழி வகுக்கும் அப்படின்னு. அது முதற் தொட்டு அந்த வாசித்து பழக்கம் பண்ணுகிற அந்த மாமாவும் அவருடைய சகோதரியோட மைந்தன், அவள் 2 பேரும் எப்பொழுதெல்லாம் இது போல் இசையை வாசித்து ஷனாய் வாசித்து அவள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறாளோ அப்போல்லாம் இந்த அனுபவம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்தது. அந்த பெரிய மகாவித்வான் ஒரு 90 வயசுக்கு மேலே வரைக்கும் இருந்து இது போல் வாசித்து அனுபவிச்சாச்சு. அவளுக்கெல்லாம் சுவாமி என்ன பண்ணியிருக்கார், கூட இருந்து காட்சி, அதாவது அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த ஸ்பர்சம் பிரம்ம சம்ஸ்பர்சம் இருக்குதே, அதுக்குள்ளே இருக்கிறத அது அவளால் நிதர்சனமாக கண்டுகொள்ள முடிந்தது. இது அவளோட எக்ஸ்பீரியன்ஸ். இது அவளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லியிருக்கார், இது போல் நான் கேட்டிருக்கேன், இது போல் வந்திருக்கேன். ஆனால் அப்புறம் தினம் கிடைக்கிறதே அதை பற்றி உடனே சொல்ல மாட்டேன். அப்போ கிடையாது, 100 நாளைக்கு ஒரு நாளைக்கு அப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிற அந்த பழக்கம். அதாவது இசைக்கு அந்த பரபிரம்மம் ஒன்றி வரும், கட்டுப்படுத்தி கொண்டு தன்னை வரும் அப்படின்றது அந்த தொட்டு அனுபவிப்பதாய் அபரோக்ஷானுபூதியாய் அனுபூதி கிடைக்கும். அபரோக்ஷம் நம்மளே அனுபூதியாக கிடைக்கிறது வேறு, அபரோக்ஷம்னு சொன்னால் கண்ணுக்கு நிதர்சனமாக அதை உணர்ந்து கொள்ள இயலும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்லி கொடுக்குறார். ஆனால் அத்தகைய நிலை எய்துவதற்கு சிரம சாத்தியம் அப்படின்றத நம்ம போல் இருக்கிறவா மனசில் வாங்கிக்கணும். இதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமः.